ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக 5 மினிட்ஸ்க்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 3 போல் காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் குண்டு மிளகான்றதுனால 3 சேர்த்துருக்கேன், நீட்டு மிளகானா 5 சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சமாக உளுந்து சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்கணும், பட் என்கிட்ட இல்லை, அதனால் சேர்க்க முடியல, நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்து நல்லா வதக்கி ஆற விட்டுருங்க. வதக்கி கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு மிளகாவையும் உளுந்தையும் ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அரைச்சதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி இது எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கொரப்பாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு தாளிப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அப்புறம் எங்கேயும் கருவேப்பிலை சேர்க்கணும், என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தாளிச்சிட்டா அவ்வளோதான், ஈஸியான சட்னி ரெசிபி ரெடி. ஸோ பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். நாங்கள் தோசை கூட வச்சு இதை சாப்பிட்டோம், செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.